ஜெயகுண்டத்தில் சோமச்சரணம். இன்றைக்கி நான் உடுப்பி சாம்பார் பண்ண போகிறேன். உடுப்பி சாம்பார்னாக்கா இதுக்கு கறிகாய் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இந்த டொமேட்டோ இதை சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி வேக வச்சுடணும். வேக வச்சுட்டு இதை வச்சுக்கணும். இதில் இதுக்கு மசாலாவெல்லாம் வச்சுட்டுருக்கேன். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வச்சுருக்கேன். இதோ இந்த வெல்லம் போடணும். அதில் இது கொத்தமல்லி வேறு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம், மிளகா, இதுதான் என்னுடைய மசாலா சாமான். இப்போ மிளகாயை போட்டுட்டு அடுப்பு ஏற்றி மிளகா போட்டுட்டு இதோ இந்த கொத்தமல்லி விலை, இந்த பெருங்காயம், வெந்தயம் இதை வறுக்கணும். ஈரத்தை கடைசியில் போட்டால் போதும். இதை இந்த துணோடு எண்ணெய் ஊற்றி சுட்டு எண்ணெய் ஊற்றி அதை வறுக்கணும். இதை வறுத்து விட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டு இது பண்ணணும், வறுக்கணும். ஜாஸ்தியில் இந்த ஜீரகத்தை கூட போட்டால் இதை வறுத்து விட்டு இந்த தேங்காயை இது கூட போட்டு அரைக்கணும். தேங்காய் போல தான் வச்சுருக்கேன். தேங்காயும் போட்டு இது மீடியத்தை வறுத்து விட்டு வறண்டாச்சு. இதை இப்போது இந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த ஜீரகத்தையும் போட்டுட்டு இதை ஒரு பெரட்டிட்டு இதில் போட்டுக்கணும். இந்த தேங்காயை போட்டு இது அதை அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு இந்த குழம்புக்கு அந்த தாளில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். இதில் கடுகு போட்டுட்டு கடுகு போட்டு இது கடுகு வச்சுருக்கும். பெருங்காயம், இதை கருவேப்பிலை போடணும். கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டு பண்ணாத இது தானே தான் வெந்துட்டு இருக்கோம். இது பருப்பு இதை பருப்பு போடணும். இந்த பருப்பு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் பைத்தம் பருப்பு, கொஞ்சம் துவரம். இதை அதில் ஊற்றணும். அப்புறம் இங்கே இந்த இதை மசாலாவெல்லாம் வறுத்து இதை அரைச்சின்னு வந்திருக்கேன். இதை அரைச்சிட்டாக்க இதை ஊற்றினாக்கா இதுதான் இந்த சின்ன இவ்வளோ வெல்லம் போடணும். எடுத்து எல்லாம் பண்ணி இதை உடுப்பி சாம்பார்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணங்களுக்கெல்லாம் கூட பண்ணுவாள். என்னன்னாக்கா இட்லி,
அந்த பொங்கல் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறது. அதுதான் இது. இது வந்து இட்லிக்கு இதுக்கெல்லாம் சாம்பார். இதுக்கு வந்து உடுப்பி சாம்பார்னு பேர். ஒரு கொதி வந்த உடனே அதை இறக்கிடணும். இப்போ ஒன்றும் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ சாம்பாருக்கு பருப்பு போட்டாச்சு. அதாவது நீட்டாக இருக்கணும். இது வந்து ஜலமாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து இட்லிக்கு, பொங்கலுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். வடைக்கு நம்ம கல்யாணங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன். அதே தான் இதுவும். ஏற்கனவே மசாலாவெல்லாம் சொல்லிவிட்டேன். எல்லாம் இதை வந்து பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஏதான சமையல் உங்களுக்கு வேணும்னாலும் அதை வந்து எனக்கு எழுதுக்கோ, நான் பண்ணிப்பேன், பண்ணி சொல்கிறேன். இல்லை ஆயிடுச்சு. இதுதான் சாம்பார் ஆயிடுச்சு. கம நன்னாக்கும் சாம்பார். திறமை